PKR உதவி தலைவர் நூருல் இசா அன்வாரிடம் வேற்று வாக்குறுதிகளோ வெளிப்படையான காட்டுப்போக்குகளோ எதுவும் கிடையாது. மாறாக உண்மையான திட்டமிடலும் ஒட்டுமொத்த மலேசியர்களுக்காக சேவை செய்யும் தீர்மானமும் மட்டுமே இருக்கின்றன. கடந்த 1.5 ஆண்டுகளாக அவருடன் நெருக்கமாக பணியாற்றிய அனுபவத்தில் இவையாவும் தான் நேரில் கண்ட பண்புகள் என பிரதமரின் சிறப்பு பணிகளுக்கான அதிகாரி சண்முகம் மூக்கன் கூறியுள்ளார். நூருல் இசா இன்று வகிக்கும் இடத்திற்கு வெறுமனே அவர் குடும்ப பெருமையை மட்டும் சுமந்து வரவில்லை. மாறாக சீர்திருத்த இயக்கத்தை உருவாக்கிய அதே ரத்தம், வியர்வை, தியாகங்கள் ஆகியவற்றால் அவர் வடிவமைக்கப்பட்டுள்ளார். ஜாதி, மதம் அல்லது வர்க்கத்தின் அடிப்படையில் மக்களை பிரித்து பார்க்காத மனப்போக்கும் அவரிடம் நிறைந்துள்ளது என சண்முகன் கூறினார். அதன் அடிப்படையில் 13வது மலேசிய திட்டத்தில் சேரக்கூடிய இந்தியர்களுக்கான ஒரு நீண்டகால செயல் திட்டத்தை உருவாக்க முடிவு செய்து இளைஞர்கள், பெண்கள், கல்வியாளர்கள், அரசு சார இயக்கங்கள், பொருளாதார நிபுணர்கள், அரசு ஊழியர்கள் மற்றும் பலருடன் கலந்துரையாடல் நிகழ்வுகளை நடத்தினோம். நூருல் இசாவும் அதன் அண்மைய அமர்வில் பங்கேற்று தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். இது தவிர மஸ்ஜித் இந்தியா கோவில் விவகாரத்திற்கு பிறகு கோவில்கள் மீது வந்த விமர்சனங்கள் மற்றும் இனவாத கருத்துக்கள் குறித்து அவர் உண்மையாகவே மிகுந்த கவலை கொண்டார். இது சமாதானமாகவும் மரியாதையுடனும் தீர்க்கப்பட வேண்டும் என்பதில் அவர் உறுதியுடன் இருந்தார். இந்த சிக்கலின் நீண்டகால தீர்வுகளுக்கான வேலைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எனவே இந்திய சமூகத்தை உயர்த்தவும் முன்னேற செய்யவுமான பிரதமரின் இலக்கை அவருடைய சொந்த மகளை தவிர வேறு யாரால் நன்கு புரிந்து கொள்ள முடியும் என சண்முகம் கேள்வி எழுப்பினார். வரும் கட்சி தேர்தலில் நூருல் இசா டத்தோஸ்ரீ ரஃபீசி ரமலியை எதிர்த்து துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.